வயது கணக்குகள். குறைஞ்சபட்சம் 1 அல்லது 2 கேள்வி கேட்டுருவாங்க. சரி, 2 கேள்வி குறைஞ்சபட்சம் இருக்கும். ஃபஸ்ட்டு சம் இப்படி இருக்குது. ஏ மற்றும் பி their ஏஜ் ரேஷியோ வந்து 3:2 ஏ அண்டு பி. ஸோ ஏன்னு ஒருத்தர் இருக்கார், பின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய ஏஜ் ரேஷியோ வந்து 3:2 அப்படின்னு சொல்கிறான். 3:2 3:2ங்கிற விகிதத்தில் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா அண்ட் தேர் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இஸ் 12. அவங்களோட ஏஜோட டிஃப்ரென்ஸ் வந்து 12ன்னு சொல்லியாச்சு. ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 12. வயதுகளின் அது வித்தியாசம் வந்து 12ன்னு சொல்லிட்டான். வயது வித்தியாசம் வந்து 12. அப்போனா இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஏயோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏயோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏஜஸ் அப்படிங்கிற சம்மு ஃபார் 10th இது நமக்கு முக்கியமானது. 10th யூனிட்டில் ஆப்டிடியூடுன்னு இருக்குது. பேங்கிங்கில், எஸ்எஸ்சியில், ஆர்ஆர்பியில், போஸ்ட் ஆஃபீஸில் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஏ/பிங்கிறது வந்து 3:2. ஸோ ஏங்கிற ஒரு வயது 3ங்கிற விகிதத்தில் இருக்குது, பிங்கிற ஒரு வயது வந்து 2ங்கிற விகிதத்தில் இருக்குது. ஸோ அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 12ன்னு சொல்லியாச்சு. அப்போ ஏயோட வயது என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஏயோட வயது அப்படிங்கிறது நம்ம 3xன்னு வச்சுக்கலாமா, பியோட வயது அப்படிங்கிறத நம்ம 2xன்னு வச்சுக்கலாமா, புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி நமக்கு தெரியாததை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ 3x, பியோடது வந்து 2xன்னு வச்சுக்கிட்டாச்சு. 2x புரியுதா புரியலையா? இதை 3xன்னு வச்சுக்கிட்டு இதை 2xன்னு வச்சுக்கிட்டேன். நமக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னாவே மைனஸா, டிஃப்ரென்ஸ்னு சொன்னாவே நம்ம மைனஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 3xலேருந்து 2x போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எக்ஸ் தானே. டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கணும். டிஃப்ரென்ஸ் அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு தானே 12. ஆமாம் தானம்மா. 3xலேருந்து இந்த 2xை கலத்துட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 12, டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 12ன்னு சொல்லிட்டான். இப்போ நமக்கு என்ன, அப்போ ஏயோட வயது வேணும். ஏங்கிறது 3x தானே. அப்போ எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 12ன்னு. அப்போ 3x ஈக்குவல் டு 3 × 12 3 × 2 தட் இஸ் ஈக்குவல் டு 36. அவரோட ஏஜ் என்னப்பா 36. அப்போ ஏயோட ஏஜ் வந்து 36 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஏ வந்து 36. அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா 2 12 24. இப்போ 36லேருந்து 24 போச்சுன்னா 12 கரெக்டாக இருக்கா? அப்போ ஆன்சர் கரெக்டாக எழுதிக்கலாம். புரியலைன்னா கேட்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஸோ ஏயோட வயது என்ன, பியோட வயது என்ன, சியோட வயது என்ன, ஸோ என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சு பண்ணுங்கள். எழுதியாச்சாமா? ஸோ ஏயோட வயது அப்படிங்கிறது வந்து நம்ம 3:2. அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து 3:2ன்னு சொன்னோம். அப்போது அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 12ன்னு சொன்னோம். அப்போனா நீங்கள் ஏயோட வயது என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால தான் நமக்கு வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்கறதுனால நம்ம 3xன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். இங்கே 2xன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். டிஃப்ரென்ஸுன்றனால மைனஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ 3x - 2x = x. அது x தான் 12ன்னு கொடுத்தாச்சு. அப்போ x = 12 அப்படின்ற போது நமக்கு ஏக்கு வந்து 3xன்னு வச்சுருக்கோம். 3 × 12. பிக்கு வந்து 2xன்னு வச்சுருக்கோம். அப்போ 2 × 12 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த சம் போயிடலாமா? எழுதிக்கங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏஜஸ் வயது கணக்குகள் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் வரும். முக்கியமாக நமக்கு பேங்க்கில், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பியில், ஈவன் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்களுமே அப்ளை பண்ணிடுங்க. டிஎன்பிஎஸ்சினா பேங்க் படிக்கிறவங்களுமே, பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களும் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணிடுங்க. ஈஸி தான், நல்லா அடிச்சு போடலாம். ஏன்னா ஜிகே படிக்கிறோம். இந்த குரூப் 2ல், குரூப் 4ல் எளிமையாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் எழுதிக்குங்க. ராம் இஸ் 8 years younger than பீம். ராம் வந்து பீமை விட 8 வயது இளையவன. ராம் இஸ் 8 years younger than பீம். ராம் வந்து பீமை விட 8 வயது இளையவன். ஞாபகம் வச்சுக்கணும். ராம் வந்து பீமை விட 8 வயது இளையவன். ராம் இஸ் 8 years younger than பீம். சரி, ஃபுல் ஸ்டாப். And their age ratio is 7:9. And their age ratio is 7:9 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 7:9 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 7:9. ஸோ வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ராம்? வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ராம்? ராமோட வயது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ராமோட வயது வாசிமா, கொஸ்டின் வாசிங்கப்பா.
ராம் இஸ் 8 years younger than பீம். ராம் வந்து பீமை விட 8 வயது இளையவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் and their age ratio is 7:9 சொல்லிட்டான். 7:9 சொல்லியாச்சு. அடுத்து வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ராம், ராமோட வயது என்னன்னு சொல்லி கேட்குறான். அப்போ இந்த இடத்துல யார் இளையவன்? ராம் தான் இளையவன். அப்போ நமக்கு இப்படி தான் கொடுத்துருக்கான். ராமு, இன்னொருத்தன் பீமு, RMன்னு ஞாபகம் வச்சுக்கோ, சாரி பீம் RBன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருத்தர் ராமு, ஒருத்தர் வந்து பீமு. அப்போ ராம் அப்படிங்கிறவன் இளையவனா, அப்போ பீம்ங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? பீம்ங்கிறவனை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ராம் வந்து நமக்கு X-8 இருப்பானா? ராம்ன்றவன் X-8 இருப்பானா? இவனோட இளையவன்ல. இப்போ எக்ஸுங்கிறது ஒரு 10 வயசாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து 8 வயசு கம்மியாக இருப்பான். அவன் எக்ஸுங்கிறது 40 வயசாக இருந்துச்சுன்னா 8 வயது கம்மியாக இருப்பான். அதனால தான் இவனை பீம்ன்றவனை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், ராம்ன்றவனை X- எடுத்துக்கிட்டோம். இது புரியலன்னா புரியாது. புரியுதா? ராம் வந்து பீமை விட 8 வயது இளையவன் சொல்லிட்டோம். அதனால நான் பீமை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், ராம வந்து X- எடுத்துக்கிட்டேன். இல்லை ஒருவேளை இவரை எக்ஸ்ன்னு வச்சேன்னா இவரை X+8ன்னு எடுக்கலாம். ஆமாவா இல்லையா? இவரை எக்ஸ்ன்னு வச்சா அந்த மாதிரி எல்டர் தான் கொடுத்துருந்தா. ஸோ அதுதான் கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ ராம் பீம் தானே சொல்லியிருக்கான். ஏஜ் ரேஷியோ வந்து 7:9 சொல்லிட்டான். அப்படி தானே? ஏஜ் ரேஷியோ வந்து 7:9 சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா X-8 மேலே ராம் வச்சுக்கிடுவோம், பீமை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், பீமை வந்து எக்ஸு. அப்போ இது 7:9 அப்படிங்கிறத நம்ம 7/9 மாற்றிக்கலாமா? 7/9 மாற்றிக்கலாமா? புரியுதாப்பா? அப்போ நல்லா புரிஞ்சுக்க இந்த கொஸ்டினில். ராம் வந்து பீமை விட 8 வயது இளையவன். அதே மாதிரி ராம் பீமோட ஏஜ் ரேஷியோ வந்து 7:9னா அந்த சம் இப்படி தான் செய்யணும். அப்போ ராம் பீம்ன்றதை எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன், ராம்ன்றது X-8ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ X-8 டிவைடட் பை எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 7/9. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 9x மைனஸ் 9×8 72 ஈக்குவல் டு 7x. ஈக்குவல் டு என்னப்பா? 7x. இப்போ 9xலேருந்து 2x 7x போச்சுன்னா 2x ஈக்குவல் டு 72வா? தட் இஸ் ஈக்குவல் டு x ஈக்குவல் டு 36ஆ? x வந்து 36. இப்போ நம்ம யாரை தான் கண்டுபிடிக்கணும்? ராமுக்கான வயசு கண்டுபிடிக்கணும். ராம நம்ம எப்படி வச்சுருக்கோம்? X-8ன்னு வச்சுருக்கோம். அப்போ 36லேருந்து 8 போச்சுன்னா 28 ஏஜ் வந்து. அப்போ ராமோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 28 ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவரை X-8ன்னு வச்சுருக்கிறோம். அப்போ X-8 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது 36 -8 ஈக்குவல் டு 28 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். 28 வயசு. புரியலைன்னா கேட்கலாம், திரும்ப கேட்கலாம். புரியுதாம்மா? புரிஞ்சிருச்சு, எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் சம் எப்படி கேட்டிருக்காங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது. அங்கே பாருங்கள், அங்கே டிஎன்பிஎஸ்சியில் 8th டெஸ்ட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்களும் படித்து பார்க்கலாம், திரும்ப அப்ளை பண்ணி பாருங்கள். எனி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் எலிஜிபிள். 10th படிச்சிருந்தா கூட குரூப் 4க்கு எலிஜிபிள். இப்போ கூட ரீசெண்டாக நிறைய போஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. சரியா? NRDP அப்படிங்கிறது நிறைய போட்டிருக்காங்க, வச்சுருக்காங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் நல்லா புரிஞ்சு வச்சுங்க. ஏஜஸ் சம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல ராமு வந்து பீமை விட 8 வயது இளையவன் சொல்லியிருந்தா இந்த சம்மில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? மினிமம் 2 கேள்வி கேட்டுருவாங்க. ஏஜஸ்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஓரியன்டாகவும் நம்ம கற்றுக்கலாம். அது வந்து ரெகுலர் மெத்தடே கற்றுக்குங்க. எது கட்டாலும் ஷார்ட்கட்னு கற்றுக்கிற வேண்டாம். ரெகுலர் மெத்தட் கற்றுக்கிட்டு நமக்கு அதில் எப்படி ஷார்ட்டாக முடிக்கணுன்றதை யோசிங்க. அடுத்த சம் போயிடலாமாப்பா? அம்மா உங்கள் பேர் என்னம்மா? கௌசல்யா. இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு கிளாஸு. உங்கள் பேர்ப்பா? தமிழ் இலக்கியா, ஃபஸ்ட்டு கிளாஸு. சரி, தமிழ் இலக்கியா, தமிழ் தென்றல். ஓகே, எழுதி வச்சுங்க. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறான்னா, குமார் அண்டு சங்கர் அவங்களுடைய தற்போதைய ஏஜ் ரேஷியோ, அட் ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ வந்து 5:4. குமார் அண்டு சங்கரோட அட் ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ வந்து 5:4. அட் ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ வந்து 5:4. குமார் மற்றும் சங்கரோடைய அட் ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ வந்து 5:4. அண்ட் தென் ஆஃப்டர் 7 years, 7 வருடம் கழித்த பிறகு, 7 வருஷம் கழித்த பிறகு, ஆஃப்டர் 7 years, குமார் ஏஜ் பிகம்ஸ் 27. குமாரோட ஏஜ் வந்து 27ன்னு மாறுது. குமாரோட ஏஜ் வந்து 27ன்னு சொல்லி மாறுகிறது. குமார் ஏஜ் பிகம்ஸ் 27. தென் வாட் இஸ் சங்கர் ஏஜ் அட் ப்ரெசன்ட்? தற்போதைய வயது என்ன? சங்கரோடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்குறான். அட் ப்ரெசன்ட் ஏஜ் தான் கேட்குறான். சங்கரோடைய தற்போதைய வயது என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுட்டு பண்ணணும். ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். குமார் மற்றும் சங்கரோடைய தற்போதைய வயது விகிதம் 5:4ன்னு சொல்லிட்டான். 7 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் 27 வயது ஆகுதுன்னு சொல்லிட்டான். யாருக்கு? குமாருக்கு. சங்கரோடைய தற்போதைய வயது என்னன்னு தான் கேட்குறான்.
அப்போ நம்ம இங்கே பாருங்கள், குமார் அப்படிங்கிறத நம்ம 5x எடுத்துக்கலாமா, சங்கருங்கிறத 4x எடுத்துக்கலாமா. அப்போ 5x இவருக்கு, அவருக்கு வந்து 4x, ஏன்னா ஏஜ் ரேஷியோனாவே இந்த x போட்டுக்கலாம் 5x. அப்புறம் 7 வருஷம் கழிச்சு வந்து குமாருக்கு 27 மாறுது. அப்போ 7 வருஷம் கழிச்சுன்னா குமார் வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம், 5xன்னு வச்சுருக்கோம். 5x கழிச்சுனாவே 7 வயசை கூட்டிக்கணும். 7 வயசை கூட்டினோம்னா இவருக்கு 27 வயசு ஆகுது. புரியுதா புரியல இந்த ஸ்டெப்பு? 5xன்னு வச்சுருக்கோம் குமாருக்கு தான் 7 வருஷம் கழிச்சு 27ன்னு மாறுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 5x + 7 கூட்டிக்கிறோம். ஏன்னா இப்போ எனக்கு வயசு வந்து 39ன்னா இன்னொரு 7 வருஷம் கழிச்சு எனக்கு 46 மாறும். அப்படி தானே? வயசு கூடுமா கூடாதா? ஸோ அந்த அடிப்படையில் 5x + 7 = 27. அப்போ 5x நமக்கு அந்த 27 - 7 வந்துருமா? அப்போ 20 வந்துருமா? அப்போ x = 4. x = 4 கண்டுபிடிச்சோம். x = 4. போர்டு தெரியுதா? உங்களுக்கு தெரியும், அங்கே தெரியுதா? x = 4 தெரியலையா? இங்கே தெரியாதுல்ல? தெரியுது. x = 4. x = 4. இப்போ நமக்கு யார் வேணும்? சங்கருக்கு எப்போ வேணும்? ப்ரெசண்ட் வேணுமா? ஆறு வந்து ப்ரெசண்ட் நம்ம எப்படி தான் வச்சுருக்கோம்? 4x. அப்போ 4 4 16. ஸோ 4xன்னு வச்சுருக்கோம். அப்போ 4x = 4 × 4. 4 × 4 = 16 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். எழுதி வச்சுக்கலாம். 16ங்கிறத என்னுடைய ஆன்சர். ஆக்சுவலாக யாரோடது அப்படின்னு கேட்டால் சங்கருடைய தற்போதைய வயது. 7 வருஷம் கழிச்சுன்னா 7 கூட்டிக்கணும், அவ்வளோதான். 7 வருஷம் கழிச்சுன்னா 7 கூட்டிக்கிறங்க. ஸோ எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, கண்டிப்பாக புரிஞ்சுட்டு பண்ணணும். 7 வருஷத்துக்கு முன்னாடினா மைனஸ் பண்ணிக்கணும். ஆமாம், முன்னாடினா மைனஸ் பண்ணணும், பின்னாலனா ப்ளஸ் பண்ணணும். புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும், நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், சரியா? லடாக் அப்படிங்கிறதோட கேபிட்டல் சிட்டி என்னன்னு பார்த்தோம், லடாக் லேன்னு பார்த்தோம். லடாக்கோட கேபிட்டல் சிட்டி என்ன? லேன்னு பார்த்தோம். லடாக்கோட இப்போ லெப்டினன்ட் ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்? ராதாகிருஷ்ணன் மாத்தூர். லடாக் அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக சிம்லா ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானுச்சு? 1972 அப்படின்னு சொன்னோம். லடாக் அப்படிங்கிறதுல எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்? 2 மாவட்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று லே, இன்னொன்று கார்கில் வார் எப்போ நடந்ததா சொன்னோம்? 1999 ஜூலை 26. 1999 ஜூலை 26 கார்கில் அப்படிங்கிறது தான் இந்த சியாச்சின் அப்படிங்கிற பனியாறுன்னு பார்த்தோம். கார்கில் இன்னைக்கு லடாக்கில் என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் அனிமலும் பேர்ட்ஸும் மாற்றிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ஸ்டேட் அனிமல் மாற்றப்பட்டிருக்கு. ஸ்டேட் அனிமல் அப்படிங்கிறது ஸ்னோ லியோபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பனி சிறுத்தை அப்படிங்கிறது. அதே மாதிரி பேர்டு பிளாக்கு நெக்குடு கிரெயின் அப்படிங்கிறது, கழுத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருப்பு கழுத்து கொக்கு அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அடல் பென்ஷன் பிளான் சொல்லி பார்த்தோமா? அடல் பென்ஷன் பிளானில் மினிமம் ஏஜ் என்ன? 18 to 40. மெச்சூர்டு 60. 1000 ரூபாயிலிருந்து பண்ணலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தோம். எப்போ ஆரம்பித்தாங்க? ஜனவரி 1, 2015. ஜனவரி 1, 2015 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி எவ்வளோ பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க? 3.30 crore, 3.30 crore. அந்த மாதிரி தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குது? 5th பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறத விட இந்தியாவோடது முடிஞ்சிருச்சா? செக்யூரிட்டி கவுன்சில் யூஎனோட செக்யூரிட்டி கவுன்சில் இப்போ செப்டம்பர் 1 யார்? அயர்லாண்டு. ஆகஸ்டில் யார்? இந்தியா. செப்டம்பரில் யார்? அயர்லாந்து. எப்போ செக்யூரிட்டி கவுன்சில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 1945 அக்டோபர் 24. 1945 அக்டோபர் 24. எப்போ இந்தியா அதில் கையெழுத்திட்டுச்சு? அக்டோபர் 30, 1945. ஸோ அதில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? 15 பேர். செக்யூரிட்டி கவுன்சிலில் 15 பேர். அதில் பெர்மனெண்ட் மெம்பர் எத்தனை பேர்? 5 பேர். ரிமைனிங் அதில் வந்து 10 வந்து நான் பெர்மனெண்ட். அந்த நான் பெர்மனெண்ட்டில் இந்தியா இருக்கா? இந்தியா இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறதுல மொழிகள் எத்தனை மொழிகள்? 5 மொழிகள் பார்த்தோம், சரியா? அதெல்லாம் முக்கியமானது. இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் நல்லா நிறைய பார்த்துருக்கோம். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிசைடிங் ஃபேக்டருமா, நல்லா படிச்சுங்க. ஆப்டிடியூடு பேங்க் எக்ஸாமுக்கும் சொல்கிறேன். ஸோ அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம என்ன நடத்துகிறோமோ அது பேங்க் எக்ஸாமில் கொஞ்சம் கூடுதலாக எக்கனாமிக் ஓரியன்டாக ப்ளஸ் அந்த மாதிரி ஓரியன்டாக நம்ம பார்த்துக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். டிசைடிங் ஃபேக்டரு நல்லா திரும்ப படித்து பாருங்கள், நல்லா புரிஞ்சிடும். சப்ஜெக்ட்டும் ஒரு பக்கம் நல்லா படித்து பார்த்துக்குங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அடுத்த கொஸ்டின் எழுதி வச்சுங்க. என்ன சார் அப்படின்னு சொன்னால், XY அட் ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ 5:8. அட் ப்ரெசன்ட்டு எக்ஸுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒய்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எக்ஸு ஒய் அவங்களுடைய அட் ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ 5:8.
தற்போதைய அவங்களுடைய வயது ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 5:8 இருக்குது அட் ப்ரெசென்ட், தற்போதைய வயது விகிதம். ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு பிறகு அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ என்னவா மாறுதுன்னா 5:7 மாறுது. 5:7 மாறுது. கேள்வி என்னன்னா, எக்ஸோட தற்போதைய வயது என்ன? வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் அட் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் எக்ஸ்? வாட் இஸ் த அட் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் எக்ஸ்? எக்ஸோட தற்போதைய வயது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸோட தற்போதைய வயது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸோட தற்போதைய வயது சொல்லுமா? சூப்பரு, குட். நீங்களா ட்ரை பண்ணுங்க. நீங்களாவே ட்ரை பண்ணுறீங்களா? குட். எக்ஸ் ஒய்யோட தற்போதைய வயது விகிதம் 5:8. 5 வருஷம் கழிச்சு 5:7. அப்போ எக்ஸோட தற்போதைய வயது என்னன்னு தான் கேட்குறான். நீங்களே ட்ரை பண்ணுங்க. இப்படி தான் ஒரு சம்மு சொல்லி கொடுத்துட்டு நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எக்ஸ் ஒய்யோட தற்போதைய விகிதம் வந்து 5:8ன்னு சொல்லிட்டான். சரியா? 5:8. அதே மாதிரி 5 வருஷத்துக்கு பிறகு 5:7 அப்படின்னு சொல்லி மாறுதுன்னு சொல்லிட்டான். அப்படின்னா எக்ஸோட தற்போதைய வயது என்ன? 30 செகண்டில் செஞ்சுருக்கணும். ஆமாம், ஸ்டெப் மார்க்லாம் கிடையாதுங்க. ஸ்டெப் மார்க்லாம் நோ. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் ஆன்சரை சொல்லியிருக்கணும். நோ ஸ்டெப் மார்க். வேகமாக செய்யுங்க. நான் அப்படியே இடையில நான் உங்களுக்கு இன்றைக்கி பேசின கரண்ட் அஃபேர்ஸை நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். சரியா? அப்படியே சொல்லிட்டே இருக்கேன். அதுலேயும் ஒரு பக்கம் காது கொடுத்து கேட்டுங்க. சைக்காலஜியில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரே நேரத்தில் 2 வேலை செய்கிறது, வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறது. வேகமாக செய்யுங்க, டக்கு டக்குன்னு செய்யுங்க. செப்டம்பர் 5 பிரதமர் எந்த ஊருக்கு போகிறாரு? பிரசிடெண்ட்டு கோவாக்கு போகிறாரு. செப்டம்பர் 5 கோவாக்கு போகிறாரு. செப்டம்பர் 5 அப்படிங்கிறது டீச்சர்ஸ் டே. சரியா? அதே மாதிரி நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் அப்படின்னு கேட்டால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கூட ரொம்ப முக்கியமாக நிறைய அமைச்சர்கள் குறித்து நம்ம பேசணும். லடாக்கை குறித்து பேசணும், அடல் பென்ஷன் யோஜனா குறித்து பேசணும். வேகமாக எழுதுங்க. நேரம் செஞ்சுருக்கணுமே, இந்த சம்மை நேரம் செஞ்சுருக்கணுமே. ஏஜஸ் இவ்வளோ நேரம் ஆக்கக்கூடாதே. ஷார்ட்டாக செய்யுங்க, ரொம்ப சுத்தாதீங்க. எக்ஸு மற்றும் ஒய்யோட தற்போதைய வயது விகிதம் 5:8ன்னு சொல்லியிருந்தான். 5 வருஷம் கழித்து 5:7ன்னு சொன்னான். அப்போ எக்ஸோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டாங்க. கவனிமா, செஞ்சிட்டியா? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஓ, நீங்கள் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு. அப்போ நீங்கம்மா பிஏ இங்கிலீஷ். ஓ, டெக்ஸ்டைல் ஃபேஷன் முடிச்சுட்டு இப்போ சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட். சிஏ. ஸோ சிஎம்ஏ மேனேஜ்மெண்ட்டு. ஓகே. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான் அதிகமாக இருக்குங்க. ரைட், கவனிங்க. ஸோ இதில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய்யோட 5 எக்ஸு மற்றும் ஒய்யோட தற்போதைய விகிதம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ இவர் 5xன்னு வச்சுக்கலாமா என்ன? சரி, இவரை வந்து 8xன்னு வச்சுக்கலாமா? ஒரு என்ன வச்சுக்கலாம்? 8x. ஏன் இப்படி போடுறேன்னா, இந்த விகிதம் கொடுத்துட்டாங்கல்ல, அதனால் இப்போ இவருக்கும் 5 வருஷம் கழிச்சு வயது கொடும்ல, இவருக்கும் 5 வருஷம் கழிச்சு வயது கொடும்ல. அப்போ 2 பேருக்குமே 5 கூட்டிக்கணும். இதுதான் மெத்தடாலஜி இந்த சம்ம பொறுத்தவரை. தட் இஸ் ஈக்குவல் டு இதுதான். அப்புறம் 5/7ன்னு மாறும். 5/7. ஏன்னா 5 வருஷம் கழிச்சு 5/7 மாறுதுன்னா அப்போ இவருக்கு 5x வச்சுக்கணும், இவருக்கு 8x வச்சுக்கணும். இவருக்கும் 5 கூட்டணும், இவருக்கு 5. ஏன்னா இவருக்கு வயது கூடும்போது இவருக்கும் வயது கூடும்ல, அதனால் 2க்குமே 5 கூட்டிக்கணும். அப்போ அவ்வளோதான். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். கவனிங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 7×5 35x 35x ப்ளஸ் 35 தட் இஸ் ஈக்குவல் டு 5×8 40x 40x ப்ளஸ் வந்து 5×5 25. இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் 10x 5x இது கூட சால்வ் பண்ணால் இது சால்வ் பண்ணால் 10 5x ஈக்குவல் டு 10. அப்போ x ஈக்குவல் டு 2 x ஈக்குவல் டு என்னப்பா 2. எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் எக்ஸ். ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் எக்ஸ் 5x 5xனா 5×2 10 தான் ஆன்சர். அவ்வளோதான், எழுதுங்க. பாருங்கள், அதிகபட்சம் ஒரு 30 செகண்ட்ஸில் முடிச்சிடலாம். சொல்லிக் கொடுக்கும்போதே ஸோ 5×2 10 அப்படிங்கிறது ஆன்சர். ஞாபகம் வச்சுங்க. 5 2s are 10. அப்போ நமக்கு யார் கேட்டிருக்காங்க? எக்ஸோட அட் ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டிருந்தாங்க. அப்போ 5xன்னு வச்சுக்கணும். அப்போ 5 2s are 10. யுவர் ஆன்சர் இஸ் 5 2s are 10. 10 வயது. ஏஜஸ் மினிமம் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன்? மினிமம் 2 for all competitive exams, not only TNPSC but also bank, SSC, RRB, post office, எல்லா போட்டித் தேர்வுகளிலும். இப்போ கூட நிறைய போட்டித் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுங்க. ஸோ பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்மளுடைய டெலகிராம் குரூப் பார்த்துருங்க.
டெலகிராம் குரூப்பு, நம்முடைய இன்ஸ்டாகிராம், நம்முடைய தென்றல் ஐஏஎஸ், நம்முடைய யூடியூப் சேனல் அண்ட் ஆல்சோ ஃபேஸ்புக், எல்லாத்துலேயுமே போட்டித் தேர்வுகளுக்கு உண்டான அனைத்து இதுவுமே பண்ணிகிட்ருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்துங்க, ஜெயிச்சிடுங்க, அவ்வளோதான். அடுத்த சம் போகலாமா? செஞ்சாச்சம்மா? ஸோ அடுத்த சம் போயிடலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிங்க மேத்தமெட்டிக்ஸில். ஸோ ஏஜஸ் சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எங்கே இந்த சம்மை நீங்கள் செய்யுங்க, இப்போ செய்யுங்க, ட்ரை பண்ணி இப்போ ட்ரை பண்ணுங்கள். ஏ அண்ட் பியோட ஏஜ் ரேஷியோ வந்து 2:5. ஏ அண்ட் பியோட ஏஜ் ரேஷியோ வந்து 2:5, 2:5, 2:5. சரி. ஆஃப்டர் 8 இயர்ஸ், 8 வருடங்களுக்கு பிறகு, ஆஃப்டர் 8 இயர்ஸ், 8 வருஷத்துக்கு பிறகு அது என்ன மாறுதுன்னா 1:2 என மாறுகிறது. இட் பிகம்ஸ் 1:2. ஆஃப்டர் 8 இயர்ஸ் their ஏஜ் ரேஷியோ பிகம்ஸ் 1:2. then what is the difference of their age? அவர்களுடைய வயதோட வித்தியாசம் என்னன்னு கேட்குறான். வயது வித்தியாசம் தான் கேட்குறான். a minus b என்னன்னு கேட்குறான். a minus b equal to what? வயது வித்தியாசம் என்னன்னு கேட்குறான். மறுபடியும் சொல்கிறேன் இந்த கொஸ்டினை, சரியா? the age ratio of a is to b is 2:5. after 8 years it becomes 1:2. then what is the difference of their age? அவ்வளோதான் அந்த கொஸ்டின். ட்ரை பண்ணுங்கள். இந்நேரம் நீங்கள் செஞ்சு முடிச்சிருந்துருக்கலாம். வேகமாக செய்யுங்க, செய்து முடிங்க. ஏஜஸ் முக்கியமான சம், புரிஞ்சுட்டு செய்யணும், நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும், வேகமாக செய்யணும். பேங்கிங்க்கெலாம் ஒரு கொஸ்டின் வந்து 30 செகண்ட்ஸில் எடுத்துடணும். ஒன்லி 30 செகண்ட்ஸ். இதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் மட்டும் நடத்தாமல் இருக்கு இல்லையா? மிச்சம் எல்லாம் நடத்தியாச்சு. மேத்ஸில் டக்கு டக்குன்னு அடிச்சிருங்க. நிறைய டெஸ்ட் இருக்குது. நம்மளுடைய யூனிட் டெஸ்ட் இருக்குது, ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் இருக்குது. x=8 வருதா? எல்லாருக்கும் வருதா? x=8 வருதுன்னு சொல்கிறாங்க. x=8 வருதுன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போனா நமக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னால், இவருக்கு வந்து ஈரெட்ட 16 இருக்கும், அவருக்கு ஐயெட்ட 40 இருக்கும். அப்போ 40க்கும் 16க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 24 தான். டிஃப்ரென்ஸ் ஏஜ்னு கேட்டால் 24. புரிஞ்சுட்டு பண்ணணும். வருதான்னு செக் பண்ணிக்கங்க. 24 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 24. பிருத்திவிராஜ் ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கும் அவங்களுக்கு சொல்லிடுங்க. டெஸ்ட் எழுதுறவங்க உள்ள டிஎன்பிஎஸ்சிக்கு ½ அன் ஹவர் கரெக்டாக 11:30க்கு ஆரம்பித்தோம். 12க்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துருங்க. 12:30க்கு ஒரு ரிமைண்டர். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டுட்டு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணால் நான் வந்துடுறேன். டெஸ்ட் நம்பர் 8க்கு உள்ளே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ என்ன போயிட்டுருக்கு? தம்ப்நெயில், ஏஜஸுக்கு தம்ப்நெயில். காலையில் உள்ள இதுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு போட்டாச்சு. அப்புறம் இன்றைக்கி முக்கியமான நாள் என்னென்னு பார்த்துக்குங்க. அதுக்கு உண்டானதை போட்டுங்க. அந்த இது பார்த்துங்க என்ன சொல்லிட்டு. அப்போ a is to b equal to 2:5. after 8 years it becomes 1:2. ஸோ a minus b என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்க, நேரம் புரிஞ்சுருக்கணும். இப்படி தான் செய்யணும். அப்போ a is to b அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2xன்னு வச்சுக்கிருவீங்க, கீழே வந்து 5xன்னு வச்சுக்கிருப்பீங்க. ஸோ இங்கேயும் 8 கூட்டியிருப்பீங்க, இங்கேயும் 8 கூட்டியிருப்பீங்க. இதுதான் 1/2ன்னு மாறுதுன்னு வச்சுருப்பீங்க. அப்படி தானே? 1/2 ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். அப்போ என்ன பண்ணணும்? 2 to 4 4x ஈரெட்டா 16 ஈக்குவல் டு ஓரஞ்சு 5x ப்ளஸ் 8ன்னு வச்சுருப்பீங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 8. x=8ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போனா நமக்கு ஈரெட்டா 16, அதே மாதிரி எண்ணஞ்சா 40, 40க்கும் 16க்கும் டிஃப்ரென்ஸு 24ங்கிறது ஆன்சர். சூப்பர், அவ்வளோதான். 24. கொஞ்சம் வேகமாக ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். அழிச்சிடலாமாப்பா? அழிச்சிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 24 அப்படிங்கிறது அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏஜஸில் வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக கேட்குறான்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மூவ் பண்ணலாம். ஸோ திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் தான். XYZ டோட்டல் ஏஜ் வந்து 75. XYZ 3 பேர் இருக்காங்க. எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு, ஒய்ன்னு ஒருத்தர் இருக்காரு, இஜெட்னு ஒருத்தர் இருக்காரு. டோட்டல் ஏஜ் வந்து 75ன்னு சொல்லிட்டான். டோட்டல் ஏஜ் வந்து 75. பிஃபோர் 5 இயர்ஸ் 5 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த முன்புங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கணும். பிஃபோர் 5 இயர்ஸ் their age ratio is 3:5:7, 3:5:7. இது எப்போ சார் அப்படின்னு சொன்னால் பிஃபோர் 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வயது விகிதம் வந்து 3:5:7ன்னு இருந்துச்சு. எனில் இஜெட்டோட தற்போதைய வயது என்னன்னு சொல்லி கேட்குறான். தற்போதைய வயது இஜெட்டோட தற்போதைய வயது என்னன்னு கேட்குறான். அட் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் இஜெட் அடிச்சு பாருங்க. அட் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் இஜெட் கேட்குறான். அட் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் இஜெட் நல்லா புரிஞ்சு படிக்கணும். கரெக்டாக சொல்லுங்கள். இந்த சம்மர் நல்லா கரெக்டாக புரிஞ்சு படிக்கணும். எக்ஸ் ஒய் இஜெட்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரோட ஏஜ் வந்து டோட்டல் ஏஜ் வந்து 75ன்னு சொல்லியாச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து 3:5:7 இருந்துச்சா.
3:5:7 இருந்திருக்கு. அப்போனா நமக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஸோ அட் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் இஜெட் கேட்குறாங்க. இஜெட். ஸோ நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடினாவே மைனஸ் பண்ணுவோமா? ஆனால் இந்த இடத்துல மைனஸ் பண்ண தேவையில்லை, ப்ளஸ்ஸே பண்ணிக்கலாம். ஏன் பண்ணிக்கலாம்? லாஜிக் என்ன? இப்போ கேட்குறான். இப்போ கேட்டாங்கன்னா அப்போ 5 கூட்டிக்கலாமா? ஒன்றும் இல்லை. இந்த 75ங்கிறது என்ன வரும்னா, இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த விட போகலாம் 3x ப்ளஸ்ஸு இதோட ஒரு 5 கூட்டிக்கலாம். ஏன்னா அட் ப்ரெசண்ட் கேட்குறதுனால. ப்ளஸ்ஸு இன்னொரு ப்ளஸ்ஸு 5x, ஒய்க்கு வந்து 5x, அவருக்கும் 5 கூட்டணும். ஆமாம் இல்லையா? அவருக்கும் 5 கூட்டணும். ப்ளஸ்ஸு அடுத்து இவர் 7x, இவருக்கு ஒரு 5 கூட்டணும் இல்லையா? 5 கூட்டணும். இதோட டோட்டல் ஏஜ் தானே 75ன்னு சொல்லிட்டா, மைனஸ் பண்ணுறதுக்கு மேலே நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் அட் ப்ரெசென்ட் கேட்டதுனால. அவ்வளோதான். மொத்தம் பாருங்கள், இப்போ எத்தனை எக்ஸ் வரும்? 5 3 8, 8 15x. சொல்லுங்கப்பா. 3 3 5 8, 8 15x. 15x ப்ளஸ் 15 3 5 இருக்குல்ல, 5 10 15 ஈக்குவல் டு 75. இந்த ஸ்டெப்பு புரியுதா புரியலையா? புரியுது. சரி, அப்போ நமக்கு என்னென்ன பண்ணோம்? 15x மட்டும் வேணுமா? 15x அப்படிங்கிறப்போ வந்து என்னப்பா வரும்? என்னம்மா? 15x ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடியது அங்கிட்ட போகிற 60 ஆகிரும்ல, மைனஸ் ஆயிரும்ல. 15x ஈக்குவல் டு 60. அப்போ x ஈக்குவல் டு வந்து 4. என்னம்மா? x ஈக்குவல் டு என்னது? 4. ஏன்னா 15 அங்கிட்ட போய் டிவைடராக மாறிடும். 60/15ங்கிறப்ப 4. அப்போ x ஈக்குவல் டு 4. இப்போ நம்ம யார் கண்டுபிடிக்கணும்? ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் இஜெட் கேட்குறான். அப்போ இஜெட் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? 7x + 5. எக்ஸாக்ட்லி கரெக்ட். 7x + 5 அப்படி போட்டுக்கணும். அப்போனா 28 + 5, 7 நாங்க 28, 7 நாங்க 28 + 5, தட் இஸ் ஈக்குவல் டு 33. 33ங்கிறது ஆன்சர். இப்படி வந்திருந்தா ஆன்சர் கரெக்ட். 33ங்கிறது ஆன்சர். 33. இது அட் ப்ரெசென்ட் கேட்டாங்கன்னா. இதே இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா 5 மைனஸ் பண்ணிக்கணும். 5 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு செய்யணும். கரெக்டாக செய்யுங்க. புரியலன்னா கேளுங்க. எத்தனை சம் பார்த்துருக்கோம்? 6 சம் பார்த்துருக்கோம். 6மே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அப்சல்யூட்டாக ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அம்மா பேங்கிங் தான் படிக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருந்துறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கும் அப்ளை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா பேங்கிங் படிக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சிக்கும் அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி தானே. டிஎன்பிஎஸ்சிலையும் நம்ம வந்து இப்போ பேங்கிங்கில் படிக்கிற ஆப்டிடியூட் வந்துடுது, ரீசனிங் வந்துடுது, இங்கிலீஷ் வந்துடுது, எக்கனாமிக் அவேர்னஸ் வந்துடுது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடுது. எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு பாலிட்டி, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக் இது சயின்ஸு அப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு யூஆர் ஆல்சோ எலிஜிபிள். அதனால் பாருங்கள், ஒரே கல்லில் 2 மாங்க 3 மாங்க அது மாதிரி அடிக்கணும். ஒரு டைம் படிக்கிறதப்போ நல்லா படிச்சுக்கணும், வச்சுக்கணும். ஏஜஸ் குயிக்காக போடணும். போட்டாச்சா? ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் சம் போகலாமா? அடுத்த சம் போகலாம். எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம்மாக போகும். இந்த மடங்குலாம் கேட்பாங்க. இத்தனை மடங்கு அப்பா பிள்ளை அப்படிங்கிற மாதிரி, இத்தனை மடங்கு இருக்கிறாங்க அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வைக்கும்போது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 நபர்கள் இருக்கிறாங்களா, அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து 5:6:9. 3 persons. There are 3 persons in the ratio 5:6:9. 5:6:9ங்கிற விகிதத்தில் இருக்கிறாங்க. 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர் வந்து இந்த விகிதத்தில் இருக்கிறாங்க. 5 6 9 5:6:9ங்கிற விகிதத்தில் இருக்கிறாங்க. Before 7 years, sum of their age is 59. Before 7 years, 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய சம்மு எவ்வளோ இருந்துச்சு? சம்முனா கூடுதல் வந்து 59 இருந்துச்சான். சம் ஆஃப் தேர் ஏஜ் இஸ் 59. 3 பேரோட வயசை ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயசை கூட்டினீங்கன்னா 59 வரும். வாட் இஸ் அட் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஆல்? அவர்களுடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்குறான். எல்லாருடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்குறான். இதை நம்ம போன முறை செஞ்ச மாதிரி செய்யலாம், அது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செய்கிற மாதிரி செய்யலாம். அப்படியே வச்சுக்கிட்டு செய்கிறதா இருந்தால் நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். 5x - 7 அப்படியே ப்ளஸ்ஸு, 6x - 7 அப்படியே ப்ளஸ்ஸு, 9x - 7. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி தானே சொல்லிட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு தானே 59. செய்யுங்க 59. ஏன் சார் அப்படி செய்யணும்னா, நமக்கு கிடைக்கிற ஆன்சரை அப்படியே எடுத்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே நல்லா புரிஞ்சுக்குங்க. மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குது செய்யுங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோன்னு பாருங்கள். ஆன்சர், வாட் இஸ் யுவர் ஆன்சர்?
6x 5x 6x 9x மொத்தம் கூட்டிங்கன்னா இப்போ 20x வருமா? 20x. ஏன்னா 5 6 11 11 9 20. ஆமாம் வராது பாருங்கள் 20x. ஸோ 20x வருது மொத்தம் டோட்டலாக. அதே மாதிரி 7 7 14 17 21 20x மைனஸ் 21 வருது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 59 வருது. அப்போ 20x ஈக்குவல் டு அங்கிட்டு போயெல்லாம் கூட்டிக்கணும். அப்போ 59 + 21ங்கிறப்ப 80. அப்போ x ஈக்குவல் டு 4. அது எப்படி ஃப்ராக்ஷனில் வந்துச்சு? ஏன் ப்ளஸ் பண்ணணும்? மைனஸ் 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 அப்படிங்கிறதானே இருக்குது. அதான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ என்ன சொல்லியிருந்தா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன ஏஜில் நம்ம கிடச்சிருக்கு? x ஈக்குவல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் சொல்லுங்கப்பா. x ஈக்குவல் எவ்வளவு? x ஈக்குவல் டு 40. நம்ம தான் என்ன சொல்லணும்னா அட் ப்ரெசென்ட் ஏஜ்ன்றதை மைனஸே வச்சுக்கிட்டோம்ல. 7 வருஷத்துக்கு முன்னாடி தானே இந்த ரேஷியோ. 7 வருஷத்துக்கு முன்னாடின்றது இந்த ரேஷியோங்கிறப்ப எக்ஸுங்கிறது அங்கே தானே ப்ளஸ் பண்ணணும். அட் ப்ரெசென்ட் ஏஜ்னா ப்ளஸ் பண்ணணும், இங்கே ப்ளஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா முன்னாடி கொடுத்துருக்குறான்ற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ x ஈக்குவல் டு நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ 5x ஈக்குவல் டு எவ்வளவு? 20 அப்படி தானே. அடுத்து 6x ஈக்குவல் டு 24. அப்புறம் 7 9x 9x ஈக்குவல் டு 36. என்ன கேட்டிருக்கா? ஏஜ் கேட்டிருந்தானா கரெக்ட் தான். 20 24 36 அப்படியே போட்டுங்க. 20 24 36. நீங்கள் ப்ளஸ் வச்சு செஞ்சால் இன்னொரு ப்ளஸ் போடணும். ப்ளஸ் வச்சு செய்யாமல் மைனஸ் வந்து அப்படி வச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சு வச்சுங்க. ஸோ ஆன்சரை புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். 5x ஈக்குவல் டு 20, 6x ஈக்குவல் டு 24, அந்த மாதிரி 36 அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்த சம் போயிடலாமாப்பா? அடுத்த சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கவனிங்க. மோகனின் வயது, மோகன்ஸ் ஏஜ், மோகனின் வயது, மோகன்ஸ் ஏஜ் நல்லா கவனிச்சு பண்ணுங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கான், இதே மாடலில் கேட்டிருக்கான், பேர்னா மாறும். மோகன்ஸ் ஏஜ், மோகன்ஸ் ஏஜ் 5 times as his son. மோகன்ஸ் ஏஜ் 5 times as his son. அப்போ மோகன்றது ஃபாதர், அப்போ அவங்களுடைய சன் இருக்காரு. அப்போ இவர் வந்து 5 times இருக்கிறாரு. யாரை போல அப்படின்னா அவங்க மகனை போல. அப்போனா இவர் எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா அவர் வந்து 5xன்னு வருவார். மகனை வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பா வந்து 5x மோகன். ஃபஸ்ட்டு இது என்ன கொடுக்குறேன்? மோகன்ஸ் ஏஜ் அவரோட மகனோட வயதை போல் 5 மடங்கா. ஆஃப்டர் 4 years 4 வருஷத்துக்கு பிறகு. ஆஃப்டர் இந்த சம் முக்கியமான சம்னு போட்டுங்க. இந்த மாதிரி சம் தான் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ 4 வருஷத்துக்கு பிறகு their sum of their age is 68. அவங்க அப்பா பிள்ளை ரெண்டையும், ஃபாதரு சன்னு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அவரோட ஏஜ் வந்து 68ன்ட்டான். அப்பாவோட பிள்ளையோட வயது மொத்த வயது 4 வருஷத்துக்கு பிறகு 68. 4 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னா 64 இருந்திருக்கும். இவருக்கு வந்து சம்திங் அந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த வயசு நம்ம கண்டுபிடிக்கல, என்ன ஏஜ் ரேஷியோ இருக்கிறதுனால. ரைட், டோட்டல் ஏஜ் வந்து 68. மகனோட தற்போதைய வயது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மகனோட தற்போதைய வயது, மகனோட தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஏஜ் ரேஷியோ ஃபாதர் அண்ட் சன்னோட தற்போதைய வயது விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அடிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு உண்டான ஆன்சர் என்ன சொல்லி வருதுன்னு சொல்லி பாருங்கள். மோகன் அப்படின்றவர் இருக்கார். அவர் வந்து அவருடைய மகனை போல 5 மடங்கு இருக்கிறாரு. இப்போ 4 வருஷத்துக்கு பின்னாடி அவங்க 2 பேரோட ஏஜ் ரேஷியோ மொத்த ஏஜ் வந்து 68ன்னு மாறுது. 2 பேரோட ஏஜ் சேர்த்து 68ன்னு மாறுது. அப்போ 68ன்னு மாறுச்சுன்னா இப்போ அவங்களோட வயசு என்னன்னு கேட்குறாங்க. வேகமாக செய்யுங்க. ஸோ டோட்டல் ஞாபகம் வச்சுட்டீங்க. ஆன்சர், வாட் இஸ் யுவர் ஆன்சர்? வந்துருச்சா? ஆன்சர் வந்துருச்சா? 10. 10னா யாருக்குமா? ஸோ 10 அப்படிங்கிறது வந்து இப்போ சன்னுக்கு தான் கேட்டாங்களா? சன்னுக்கு கேட்டாங்க. சன்னுக்கு வந்து 10. அப்போ அப்பாவுக்கு 50. 5 மடங்கு தானேம்மா? 50 தானே. 6 மடங்குனா தானே 60. 5 மடங்குனா 50. ஆன்சர் கரெக்ட். கவனிங்க, இதை எப்படி செய்யலாம்? அப்போ நம்ம வந்து மகனை வந்து அப்பா வந்து 5xன்னு வச்சுக்கிட்டோம், மகனை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்.
அப்போ நமக்கு என்ன பண்ணணும், இவங்க 2 பேரோட ஏஜ் 4 வருஷம் கழிச்சுன்றதுனால இவருக்கும் 4 கூட்டிக்கிறணும் ப்ளஸ்ஸு, இங்கே பாருங்கள் இவருக்கும் 4 கூட்டிக்கணும் ப்ளஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் எக்ஸு ப்ளஸ்ஸு 4 கூட்டிக்கணும், அப்படி தானே? 5x + 4 x + 4 தட் இஸ் ஈக்குவல் டு தான் 68. இதுதான் 68. அப்போ ஞாபகம் வச்சுக்க, மொத்தம் எத்தனை எக்ஸு? 6x. 6x + 8 ஈக்குவல் டு 68. அப்போ நமக்கு x ஈக்குவல் டு 6x ஈக்குவல் டு 60. அப்போ x ஈக்குவல் டு 10. x ஈக்குவல் டு 10. இப்போ நம்ம யாரோட வயசு தான் கேட்டிருந்தாங்க? மகனோட வயசு தான் எக்ஸ்னு வச்சுருக்கோம் 50. அப்பாவோட வயசு கேட்டிருந்தாங்கன்னா 50. அப்பாவோட வயசு கேட்டால் 50, சனோட வயசுன்றனால 10ங்கிறது ஆன்சர். இந்த சம் இப்படி தான் அடிக்கணும். புரிஞ்சுங்க, முக்கியமான சம். அடிக்கடி கேட்பான் இந்த சம, அடிக்கடி கேட்பாங்க. ஸோ புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சம் கொடுக்கப்பா, இது முக்கியமான சம், இது அடிக்கடி கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரி கேட்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். சம் புரிஞ்சிச்சாப்பா? எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? ரைட், எழுதுங்க. இன்னொரு சம் எழுதுங்க. தந்தையின் வயது, ஃபாதர்ஸ் ஏஜ். தந்தையின் வயது, ஃபாதர்ஸ் ஏஜ், தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல 5 times as his son. 5 times as his son. Father's age 5 times as his son. Father's age 5 times as his son. தந்தையின் வயது அவருடைய மகனின் வயதை போல 5 மடங்கு. ஃபுல் ஸ்டாப். பிஃபோர் 5 years, இங்கே கவனிங்க, பிஃபோர் ஏற்கனவே பார்த்த சம்ல ஆஃப்டர், இப்போ பிஃபோர் 5 years 5 வருடங்களுக்கு முன்பாக father's age was 10 times as his son. 10 மடங்கு இருந்ததான், மகனை போல 10 மடங்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 5 வருஷத்துக்கு முன்னால். 5 வருஷத்துக்கு முன்னால் மகனோட வயதை போல 10 மடங்கு இருந்துச்சான். அப்போனா வாட் இஸ் அட் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர்? ஃபாதருடைய தற்போதைய வயது என்ன? ஃபாதருடைய தற்போதைய வயது என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஃபாதரோட தற்போதைய வயது என்ன? ஃபாதருடைய தற்போதைய வயது என்ன? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? வாசிமா ஐஸ்வர்யா. ஃபாதர்ஸ் ஏஜ் 5 times as his son. Before 5 years. Father's age was 10 times as his son. What is at present age of father? ஃபாதருடைய தற்போதைய வயது என்ன? இதே சம் தான், போன சம் மாதிரியே தான். இங்கே ஃபாதர் இருக்கிறாரு, ஃபாதர்ன்றது 5x, ஃபாதர்ன்றது 5x, 5 மடங்குன்னு. சன்னுன்றது வந்து எக்ஸு. இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தான், வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்காக இருந்திருக்கிறான். யார்? அப்பா. அப்பா வந்து 10 மடங்கு. அப்போ யாருக்கு வந்து 10 வயசு 10 இது கம்மியாக இருந்திருக்கும்? 10 மடங்கு. பையனுக்கு 10 மடங்கு கம்மியாக இருக்கும். சரிங்க பாப்பா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 5 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 10 மடங்குன்னு சொல்லிட்டான். 10 மடங்கு. வேகமாக செய்யுங்க. வாட் இஸ் ஒரு ஆன்சர்? வேகமாக செய்யுங்க. இந்த சம புரிஞ்சுட்டு செய்யணும். 10 டைம்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கான், 5 டைம்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறான். ஸோ அதை புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபாதர் வந்து 5x, அப்பா வந்து சன்னு வந்து எக்ஸுன்னு இருக்கிறாங்க. இப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 மடங்காக இருந்தாங்களாம். 10 மடங்காக இருந்திருக்கிறாங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், 10 மடங்கு. யாரோட? x - 5 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஆன்சர்மா? ஐந்து வருடங்களுக்கு முன்பு தந்தையினுடைய வயது மகனோட வயதை போல 10 மடங்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கவனிங்க, என்ன பண்ணணும்? 10 மடங்கு. ஸோ இது வந்து x - 5 ஈக்குவல் டு 5x. இது ஈக்குவல் டு போட்டணும் முக்கியமாக. 5x. ஸோ மைனஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். 5x 5 மடங்கு யார் இருந்தா? அப்பா. இந்த மாதிரி பார்த்துக்கணும். இந்த லாஜிக் புரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸி. 10 × x - 5 ஈக்குவல் டு 5x - 5. ஏன்னா 2 பேருக்குமே 5 வயசு முன்னாடின்னு பார்க்குறப்ப, முன்னாடிங்கிறப்ப வந்து 5 வயசு 5 வருஷம் தானே? 5 வருஷம் தானேப்பா. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? இங்கே 5ன்னு போட்டுக்கிட்டோம். இது அப்பாவுக்கு.
அப்பா வந்து 5x மைனஸ் 5ல் இருப்பார். இவர் வந்து மகனை போல் 10 மடங்குல இருக்கிறனால 10x மைனஸ் 5ன்னு போட்டுக்கிட்டோம். ஆமாவா இல்லையா? ஏன்னா இது வந்து அப்பாவை எப்படி வச்சுருக்குறோம்? 5x. பையனை எப்படி வச்சுருக்குறோம்? எக்ஸுக்கும் 5 வயசு கம்மி பண்ணணும், இவருக்கும் 5 வயசு கம்மி பண்ணணும். அதெல்லாம் ப்ராக்கெட்டில் 5 வயசு வரும். ஆனால் இவர் அப்பா போல் இவர் வந்து மகனை போல் 10 மடங்கு இருந்தாருனால நம்ம 10ன்னு போட்டுக்கிட்டோம். சரி, ரைட். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 10x 10x மைனஸ் 50 மைனஸ் 50 ஈக்குவல் டு 5x மைனஸ் 5. சரி, டிஃப்ரென்ஸ் வந்து 5x. டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5x ஈக்குவல் டு 45. அப்போ x ஈக்குவல் டு 9. x ஈக்குவல் டு 9. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? அடிங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஸோ x ஈக்குவல் டு 9. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? என்ன கேட்டிருக்காங்க? தற்போது யாரோட வயது கேட்டிருக்காங்க? அப்பாவோட வயது. அப்பாவோட வச்சு எப்படி வச்சுருக்கோம்? 5x தான் வச்சுருக்கோம். அப்போ 5 9s are 45. ஸோ ஆன்சர் இஸ் 45. 5 9s are 45 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 45. ஸோ ஆன்சர் வந்து 45 அப்படிங்கிறது ஆன்சர். இன்னும் எவ்வளோ நேரப்பா அவங்களுக்கு இருக்குது டெஸ்ட்டுக்கு? 10 நிமிஷம் தான் இருக்குது. சரி, முடிக்க சொல்லுங்கப்பா, குயிக்காக முடிக்க சொல்லுங்கள் அவங்கள. ஸோ டிஸ்கஸ் பண்ணி